இந்தியா பாகிஸ்தான் மோதலை முடிவுக்கு கொண்டு வந்தது தான் என 7வது முறையாக கூறிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் கருத்துக்கு இந்தியா மறுப்பு. மே 10ஆம் தேதி தாக்குதலை நிறுத்த தயார் என பாகிஸ்தான் தகவல் அனுப்பியதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரியில் தமிழகத்திற்கு நீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவு. டெல்லியில் நடந்த காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கர்நாடகாவுக்கு உத்தரவு பிறப்பிப்பு. இந்தியாவின் ரத்தம் மண்ணில் சிந்த வைத்தவர்களின் கணக்குகள் தீர்க்கப்பட்டு விட்டதாக ராஜஸ்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. சிந்தூரம் அழிப்பதற்காக புறப்பட்டவர்கள் மண்ணில் புதைக்கப்பட்டனர் என்று கருத்து. ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவின் வலிமையை உலகுக்கு காட்டியதாக பிரதமர் மோடி பெருமிதம். 9 பயங்கரவாத முகாம்கள் 22 நிமிடங்களில் இந்தியாவால் அழிக்கப்பட்டது வரலாற்றில் போற்றப்படும் என்று பேச்சு. அமலாக்கத்துறையின் சோதனைக்கும் மத்திய அரசுக்கும் தொடர்பில்லை. எங்கு தவறு நடந்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டு அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விளக்கம். கூட்டணியை நம்பி தேர்தல் களத்தில் நிற்பவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். திமுக நிறைவேற்றாத மின்கட்டண திட்டம் பாஜக ஆட்சியில் நிறைவேற்றப்படும் என்று உறுதி. வக்புகளை காப்போம், அரசியலமைப்பை காப்போம் என நாடு தழுவிய தொடர் பரப்புரை செய்யப்படும். வக்பு குறித்த விழிப்புணர்வு மாணவர்கள் இளைஞர்களிடையே ஏற்படுத்த உள்ளதாக மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவஹருல்லா அறிவிப்பு. குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் நாளை தொடங்குகிறது 65வது பழக்கண்காட்சி. 1250 கிலோ எடையில் ஆரஞ்சு பழங்களை கொண்டு பழங்கால கார், மணல் வீடு உள்ளிட்டவைகள் வடிவமைப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.